அனைவருக்கும் வணக்கம். பொதுவாகவே நம்ம இங்கிலீஷ் பேசும்போது ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். என்னென்னா, இங்கிலீஷ்ன்றது நம்மளுடைய தாய்மொழி அல்ல. இன்னொருத்தருடைய தாய்மொழியை தான் நம்ம பேசுகிறோம். அப்படின்றத மனசில் வச்சு இங்கிலீஷ் பேசினா எந்த தப்பு இல்லாமல் இங்கிலீஷ் பேசிடலாம். அப்போ இங்கிலீஷ் யாருடைய தாய்மொழி? பிரிட்டிஷ்காரங்களுடைய மதர் டங். இன்னொரு நாட்டினுடைய தாய்மொழியை நம்ம நாட்டில் நம்ம பேசுகிறோம். அதை அவங்களுக்கே தெரியாமல் அவங்களே என்னடா இப்படி பேசுகிறாங்களே, இப்படி நம்மளுடைய தாய்மொழியை நம்ம இப்படியே பயன்படுத்தவே மாட்டோமே, அவங்க இப்படி தான் யூஸ் பண்ணுறாங்களே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நம்ம இந்தியன் இங்கிலீஷில் சிலரை நம்மளே தப்பு தப்பாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு ஒரு 4 உதாரணம் சொல்லவா? குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், டுடே மார்னிங், டுடே மார்னிங், டுடே ஆஃப்டர்நூன், டுடே ஈவினிங், டுடே நைட். இது நம்ம வழக்கத்தில் சொல்கிறது தான். டுடே மார்னிங் நான் ஹோட்டல் போனேன். டுடே ஆஃப்டர்நூன் என் ஃப்ரெண்டை பார்க்க போனேன். டுடே ஈவினிங் நான் கோயிலுக்கு போகிறேன். டுடே நைட்டு மறுபடியும் நான் ஹோட்டலில் சாப்பிடுவேன். அப்போ இந்த இடத்துல எங்கே போகிறோன்றதெல்லாம் விட்டுருங்க. டுடே மார்னிங் இன்றைக்கி காலையில், டுடே ஆஃப்டர்நூன் இன்றைக்கி மத்தியானம், டுடே ஈவினிங் இன்றைக்கி சாயங்காலம், டுடே நைட் இன்று இரவு. நான் சொன்ன தமிழ்லாம் கரெக்டு. அதுக்கு சரியான ஆங்கிலம் சொன்னேன் பாருங்கள், அதுதான் மோசமான ஆங்கில பிரயோகம். நல்ல பிரிட்டிஷ்காரங்க டுடே மார்னிங், டுடே ஆஃப்டர்நூன், டுடே ஈவினிங், டுடே நைட்லாம் சொல்லவே மாட்டாங்க. நான் அதை எப்படி அவங்க எப்படி சொல்லுவாங்கன்றதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நானாக பேசும்போது டுடேன்ற வார்த்தையே எனக்கு வாயில் வராது. இனிமேல் நீங்களும் பயன்படுத்திக்கங்க. டுடே மார்னிங் கிடையாது, திஸ் மார்னிங். டுடே ஆஃப்டர்நூன் கிடையாது, திஸ் ஆஃப்டர்நூன். டுடே ஈவினிங் கிடையாது, திஸ் ஈவினிங். டுடே நைட்டு கிடையாது, திஸ் நைட்டு அப்படின்னு சொல்லக்கூடாது. அங்கே மாற்றிடணும். டுநைட்டு, TONIGHT, டுநைட்டு. ஞாபகம் வச்சுக்கோங்க. டுடே மார்னிங் சொல்கிறதுக்கு பதிலாக திஸ் மார்னிங் சொல்லுங்கள். டுடே ஆஃப்டர்நூன் சொல்கிறதுக்கு பதிலாக திஸ் ஆஃப்டர்நூன் சொல்லுங்கள். டுடே ஈவினிங் சொல்கிறதுக்கு பதிலாக திஸ் ஈவினிங் சொல்லுங்கள். டுடே நைட்டுன்னு சொல்கிறதுக்கு டுநைட்டுன்னு சொல்லுங்கள். இந்த நிமிஷத்துலேருந்து இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இனிமேல் உங்களை நீங்கள் மாற்றிக்கங்க. மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. ஓகே, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சஜஷன் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.